ஹலோ வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட். இது பாருங்க, முடக்கத்தான் தோசை, சாதா தோசை எல்லாத்துக்கும் உள்ள பொடிங்க. பூண்டு பொடி முக்கால் பேருக்கு தெரியும், தெரியாதவங்க பாருங்கள். பாருங்க பொடியை. இந்த மிளகா வந்து மிக்சியில் நுணுங்கிறதுக்காக இந்த பொடி வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து வச்சு அரைச்சிங்கன்னா தான் மிளகா பவுடராக நைஸாக இருக்கும். நல்லா இது ரெண்டையும் வறுத்துட்டு மிளகா நிறம் மாறாமல் இது கோல்டன் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வறுத்துட்டு ஆற விட்டு நல்லா பொடியாக நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பள்ளி போட்டு அதை ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பூண்டை வந்து எக்காரணத்தை கொண்டு வதக்கக்கூடாது. எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மிளகா அப்படி இருக்காது, பூஞ்சக்காலம் பிடிச்சிரும். அது பச்சையாக போட்டிங்கன்னா தான் நீங்கள் 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து இது தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பச்சை தோசைக்கு முடக்கத்தான் பச்சை தோசைக்கு சாப்பிட்லாம், வெந்தய தோசைக்கு சாப்பிட்லாம், ஆர்டினரி சாதா தோசைக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் செய்யலாம். எல்லாத்துக்கும் டிஃபன் எல்லாத்துக்குமே இதை வச்சுக்கலாங்க. இது வந்து 1 மாதம் 2 மாதம் அப்படியே இருக்கும். நீங்கள் இதையும் எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா வாசனையும் போயிடும், வீணாகவும் போயிடும். அதனால் இந்த மிளகா அப்படியே அரைச்சி சாப்பிடுங்க. அடுத்தது கொஸ்து பொடிங்க. இதை பாருங்கள், பொடியை பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு 25 கிராம் மல்லி, 25 காஞ்ச மிளகா, ஒரு 2-3 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நான் ஒரு நேரம் கடலைப்பருப்பு கூட போட மாட்டேன், கடல மாவு கரைச்சி ஊற்றிடுவோம் கொஸ்துக்கு. அதனால் இது வந்து கொஸ்து பொடிங்க. இதையும் மூணையுமே நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு இந்த மாதிரி பவுடர் ஆக்கிடணும். இதனுடைய பலன்களை எதுக்கு போடலான்னா, சுண்டல் தாளிப்பில் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தாளிச்சிட்டு இதை ஒரு ஸ்பூன் போட்டு தேங்காய் திருவி போட்டு பரட்டிக்கலாம். அதே போல் தக்காளி வெங்காயம் கொஸ்து பண்ணுங்க, அதுக்கு இந்த பொடி பெருங்காயம் போட்டு கடலை மாவு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா தக்காளி கொஸ்து வச்சுருக்கலாம். அதே போல் இட்லி சாம்பார் வச்சிங்கனாலும் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு கடலை மாவு கரைச்சி ஊற்றி வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு இட்லி சாம்பாருக்கும் இந்த கொஸ்து பொடி யூஸ் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் கறிகாய் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நிறையா தக்காளியை போட்டு புளி ஊற்றாமல் அது வெஜிடபிள் கொஸ்து வச்சிங்கன்னா அதுக்கும் இதை போட்டுக்கலாம். அதேமாதிரி ரோட்டுக்கடை சாம்பார், அது நான் உங்களுக்கு சொல்ல விட்டேன், அதை சொல்கிறேன் பாருங்கள். ரோட்டுக்கடை சாம்பார் வந்து ஒரு 1/4 கிலோ பல்லாரி, அதேமாரி 1/4 கிலோ தக்காளி ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு 15 பல் இதே அளவுக்கு பூண்டு, இதே அளவுக்கு பூண்டு பல், ஒரு 15 பூண்டு பல், ஒரு 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி வேணால் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் நிறையா வேணுமோ அதுக்கு தகுந்த தக்காளி, புளியெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பச்சையாகவே வெங்காயம் பூண்டு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு எல்லாத்தையும் வேக வச்சுருங்க. ஒரு 3 விசில் வேக விட்டு நல்லா மத்து இருந்தால் விட்டு நல்லா கடைஞ்சிட்டு 2 ஸ்பூன் கடல மாவை ஊற்றி கரைச்சி ஊற்றிடுங்க. உப்பள்ளி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. இந்த பொடியை 2 ஸ்பூன் போடுங்க. கடல மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா ரோட்டுக்கடை சாம்பார் சூப்பராக இருக்கும். இந்த பொடி வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது நான் தீர இடித்து வச்சுப்பேன். இது இருந்தால் கைக்கு சட்டுன்னு ஒரு சாம்பார் கொதிக்க வச்சிடலாம். ரோட்டுக்கடை சாம்பார், தக்காளி சாம்பார், இட்லி சாம்பார் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இந்த பொடியெல்லாம் இடித்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.